ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தான் பற்றி பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் நம்ம வந்து அத்திப்பழம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, என்னோட குழந்தனாரு, அப்புறம் என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரே ஒரு அத்திப்பழம் வந்து பழுத்து கிடச்சிருக்குது. நான் இதை மாதிரி க்ளோஸ் பண்ணி அழகாக விடுவேன், ஆனால் வந்து எதுவுமே கிடைக்காது. இது ரொம்ப நாளைக்கு அப்புறமா கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், அதையுமே காக்கா கொத்ததுக்கு ட்ரை பண்ணியிருக்குது. இது வந்து பழம் வெடித்தது தான் பாருங்க. ஆமா, அங்க உள்ள இருந்து பூதம் வருது, எத்தி பாரு. ஆமா, பூதம். எவ்வளவு பூதம் இது? எனக்கு அதே பெரிய சைஸ் அவனுக்கா. இங்க எத்தனை பேர் இருக்கோம்? டேய், உனக்கு வேணுமா? 8 கால் பூச்சியும் அத்திப்பழம். சரி, அதுக்கு வாய் இருக்கு. வேண்டாம்ல, சும்மா எப்படி இருக்கு? அவனை காட்டு, சொல்லல. நல்லா இருக்கு. இன்னைக்கு இது என்ன 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 அப்ப என்ன பழத்தை வாங்கு, வீடியோல வராத. அந்த அக்கா வராது. நான் மாம்பழமா தந்தேன், தொலியோட சாப்பிடு. மாம்பழம் எடுத்து மாம்பழம் மாடியில வச்சு காய்க்க வைக்கலாம். அத்திப்பழம் வந்து பறிச்சாச்சு. அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, நிறைய அத்திக்காய் இருக்குது. அடுத்தது இன்னமும் ஒரு பழத்தை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கேன். இன்னும் வந்து அது பழுக்கலை. பழுத்ததுக்கு அப்புறமா அப்டேட் கொடுக்குறேன். அப்புறமா நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்கணும் சுற்றி பார்க்கலாம். ஃபேரி ரோஸு இங்கே பாருங்கள், பஞ்சா மொட்டு வச்சு சூப்பராக வந்திருக்குது. அடுத்ததாக வந்து டாலியா, நம்ம ஆல்ரெடி ஒரு பூ பறித்தோம். அடுத்ததாக மொட்டு இருக்குது, பெருசாக இருக்குது. அடுத்தது ரோஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் வரிசையாக ரோஸ் பூ பறிக்கும் போது சொல்கிற ரோஸ் தான் எல்லாம். அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, டேசி வந்து அழகாக பூ பூத்துருக்குது. லாவெண்டர் டேசி, அப்புறமா ஒயிட் டேசி, அதுக்கப்புறமா வந்து பிங்க் டேசி. அடுத்ததாக வந்து நம்ம கட்டர் ரோஸு மெரூன் கலரு. அடுத்ததாக வந்து வாடாமல்லி கலரு. இது ஸ்னோ ஒயிட்டு. அதோட பேர் எது? அடுத்து பொடி பட்டன் ரோஸு. அதுக்கப்புறமா வந்து இது லெமன் ஒயின் காய்ச்சிருக்குது. அப்புறமா இந்த பெரிய வழுதனக்காய் வந்து பழமாக பழுத்துட்டு அதெல்லாம் பறிச்சுட்டு விதைக்காக அடுத்ததாக வந்து பூ பூத்துருக்குது. அடுத்ததாக வந்து செரி பழம். சார் சார் எட்டுமா? நீ தான் தின்ன மாட்டா இல்ல, எதுக்கு ஆக்ஷன் கொடுப்போமா? டே 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 டூ மச்சா பண்ணாதேனா. நல்லா இருக்கு. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் உனக்கு அது பிடிக்கல, நீ ரியாக்ஷன் பண்ணுறான்னு. அதுக்கப்புறமா வந்து பவளமல்லி செடி மொட்டு வச்சு சூப்பராக வந்திருக்குது. அப்புறமா நம்ம துளசி புதுசாக வளர்த்துட்டு வரோம். 2 3 4 கேனில் 4 உன் கணக்கில் தீய வைக்க. அடுத்ததாக வந்து கத்தரிக்காய் காய்ச்சிருக்குது. பெரிய கத்திரிக்காய். ஓ சாரி மறந்துட்டேன். இங்கே பாருங்க, சூப்பராக அழகாக கத்தரிக்காய் காய்ச்சிருக்குது. அடுத்ததாக வந்து அடுத்தது இந்த கத்தரிக்காய், இன்னும் ஒரு கத்தரிக்காய் இருக்குது. அடுத்தது வரி கத்தரிக்காய்.
வரி கத்திரிக்காய். இது என்னன்னு தெரில. அப்புறமா நமக்கு கேப்சிகம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இங்கே பாருங்க குட்டியூண்டு வந்திருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தான் ஒரு அக்கா. சூப்பராக அழகாக வந்திருக்குது. இந்த செடி ஆக்சுவலி ஃபுல்லாக இலை சுருட்டல் நோயால் தாக்கி இருந்தது. நான் புளிச்ச மாவு கரைசல் தெளித்து இதை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இலை சுருட்டல் நோயால் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னா ரெகுலராக ஒரு நாள் விட்டு நீங்கள் புளிச்ச மாவு கரைசல் தெளிச்சிட்டே வாங்க. தெளிச்சிட்டே வர பட்சத்தில் ஆக்சுவலி இருக்கிற லீஃப் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அந்த லீஃபை கட் பண்ணி விட்டுருங்க. நடுவுலேருந்து தளிர் புதுசாக வரும். அப்போ உங்களுக்கு சூப்பராக ரெக்கவர் ஆயிரும். எனக்கு அந்த லீஃபை காமிக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ஆரஞ்சு ரோஸு எப்போவுமே நமக்கு பஞ்சாக பூக்கிறது. அடுத்ததாக இது நம்ம டபுள் கலர் ரோஸு. அடுத்ததாக இது மேலே ஆரஞ்சு கலரில் இருக்கும், கீழே ஒயிட் கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு மாதிரி இந்த கொரப்பூ மாதிரி பூத்துருக்குது, அதனால அந்த அளவு தான் தெரியலை. அப்புறம் இது ரெட் ரோஸு. அடுத்ததாக ஒயிட் கலர் கத்தரிக்காய், ஒயிட் பியூட்டி. நம்ம தோட்டத்துலேயும் ஒயிட் பியூட்டி வந்திருக்காங்க, சூப்பராக கச்சிருக்குது. அடுத்து இங்கேயும் ஒன்று இருக்குது. ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மல்லிப்பூ மாதிரி தான் அதோட பூ இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. பூவாக இருக்கட்டும், காயாக இருக்குது. அப்புறமா இது சமைச்சா வெண்ணெய் மாதிரி சூப்பர் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த கத்தரிக்காய். அடுத்து ஆரஞ்சு ரோஸு பூவெல்லாம் பறிச்சுட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் நம்ம திராட்சை கொடி கீழேருந்து மேலே சூப்பராக வந்திருக்குது. அடுத்ததாக இங்கே கோவக்காய் இருக்குது. கோவக்காயோட பூவு. அப்புறமா இப்போ நம்ம கோவக்காயை பறித்து இவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். இந்தா தரலாம், நில்லு. என்னது ஃப்ரை பண்ணி கொடுப்பீங்களா நீங்க? இதை ஃப்ரை பண்ணாங்க, சட்டியில் ஒன்றையும் காணாது. நல்லா இருக்கா? டேய் எப்படி இருக்கு? என்ன மாதிரி இருக்குது? குக்கும்பர் மாதிரி இருக்குதா? பச்சையாக சாப்பிட்றதுக்கு சாரி டியர், இனி இல்லை. என்ன ஒன்று இருக்குது, அந்த இருக்கு. அவன் எங்கே போனா? வீடியோவில் வராதவா? அண்ணா என்ன தின்னு 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 தின்னு. எப்படி இருக்கு? குக்கும்பர் மாதிரி இருக்கா? அடுத்ததாக ஒயிட் வித் பிங்க் ரோஸு டபுள் கலரு. அப்புறம் காஷ்மீரி ரோஸ் பூத்துருக்கு. அப்புறம் புதினா வந்துருக்குது. அடுத்ததாக இது லெமன் கிராஸு. அவ்வளோதான் நம்ம தோட்டம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறமா ரோஸ்மேரி பிளான்ட் இருக்குது நம்மளோட தோட்டத்தில். அதுக்கப்புறமா இந்த மறிக்கொழுந்து வேறு, இதுக்கு பேர் தவணம்னா என்ன சொல்லுவாங்க. கொழுந்துக்க மனத்துலேயே தான் இருக்கும். அதுக்கப்புறமா இது விக்ஸ் துளசி. அப்புறம் இஞ்சி செடி வச்சுருக்கோம். அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் ரோஸ் எல்லாம் பூத்துருக்குது. அப்புறம் தக்காளி காய்ச்சிருக்குது. தக்காளி ஆல்ரெடி இதுக்கு முன்னே காய்ச்சிருந்தது. இங்கே பாருங்கள், ஏதோ நோய், இனி பறித்து தூர தான் போடணும். அப்புறமா பன்னீர் ரோஸு சூப்பராக பூத்துருக்குது. எது என்னது ரோஸ் வேணுமா? என்ன அனுஷ்கா ரோஸ் வேணுமா? உனக்கு யாருக்கு இளவரம் கொடுக்க? அவன் உங்க மம்மியை கொடுக்கறதுக்குன்னு சொல்ல தெரியல. என்ன உனக்கு தரலாம். நெல்லு 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 நெல்லு. நீங்க அண்ணா இருக்கு பரிசு தரேன். நீங்கடே பரிசு தரேன். அவன் மண்டையில் உடனே ரோஸை வச்சுட்டா, சைடில் ஹார்ன் ஆட்டம். உன்னை வீடியோ எடுத்தாச்சு உன் மண்டே. அடுத்தது நம்ம பன்னீர் பட்டன் ரோஸு நிறைய பூ பூத்துருக்குது. இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, அதனால பறிக்கலை.
அப்புறமா வந்து இங்கேயே கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கோம். அப்புறம் நம்மளோட மினி ஸ்ட்ராபெரி. அப்புறமா நான் முக்கியமாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நிறைய பேர் வந்து சேல்ஸ் வீடியோ வந்து கேட்டுட்ருக்கிறீங்க. சேல்ஸ் வீடியோவுக்கு இப்போ வந்து எனக்கு வந்து கொரியர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான். பட் வந்து இப்போ கொரியருக்கு நமக்கு ரெடி ஆகிருக்க பிளான்ட் என்னென்னா, ரோஸ்மேரி இருக்குது, அப்புறமா வந்து கொழுந்து இருக்குது, கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் வந்து இப்போதைக்கு என்னால் கொரியர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் காரணம். ஸோ யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இந்தா ஸ்ட்ராபெரி சாப்பிடு. நல்லா இருக்கா? இருக்குது. எங்க இருக்கு? நீயே பாரு. அனுஷ்காலு மட்டுமா கிடைக்கல. ஏதாவது இருக்கு. இனி ஏதாவது பறிக்கும் என்ன இருக்கு 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 பார்த்தீங்களா? பொறுமையா இருக்கைகளுக்கு பெருசா கிடைக்கும். ஆ வை 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 அப்படி வைக்க விடாது லூசு பேர், இப்படி வைக்கணும். சா நிற்கே இல்லைக்கா அதில். ஆ ஸ்மைல் ப்ளீஸ். சரி. அப்புறம் வந்து பார்படோஸ் செரி இருக்குது. பழம் பழுக்கல, பழுத்துருக்கா? காய் தானே, காய் இல்லை, அவ்வளோதான். அடுத்ததாக வந்து இங்கே வந்து மல்பெரி காய்ச்சிருந்துச்சு. இது வந்து பெரிய அளவில் நமக்கு கிடைக்கல, 1-2 தான் கிடச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம வீட்டு வேலை ஒர்க்கு போயிட்டுருக்குது. இதனால தான் நம்மளால் வந்து கொரியர் எதுவுமே பண்ண முடியலை. ஸோ சாரி ஃபார் த டிலே. நம்ம வந்து கிட்ட ஃபவுண்டேஷன் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சரி சார். டேய் என்ன பறிச்சு சாப்பிட்டா? என்னது பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? சுகர் துளசி. அதே பறிச்சு சாப்பிட்டா? எங்க இருக்கு? அடியா கண்டுபிடிச்சிட்டியா? இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? லெமன் வேணா? லூசு பேர்ல விக்ஸ் துளசி. ஜெரிபரா. ஒரு பூ தான் இருக்குது. இப்போ நீங்க மாறி மாறி சண்டை போடுவீங்க. சரி, அவ்வளவுதான். நம்ம மாடி தோட்டம் வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் என்னது இங்கே வாங்க. டேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.